ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பனுக்கு மாலை போடுறோங்க. நம்ம ஒரு வேண்டுதலோடு தான் போடுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம மாலை போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் விரத காலங்களில் கருப்பு, நீலம், ஆரஞ்சு, காவி இந்த மாதிரி நிறங்களில் தான் வேஷ்டியை கட்டணுங்க. அதே மாதிரி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் பிரம்மச்சரிய விரதங்க. சபரிமலையில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் அதிகாலை எழுந்து நீராடி மனது உடல் ஆகிய இரண்டையும் தூய்மையாக்கி ஐயப்பனை நினைத்து மாலை அணிந்து விரதம் தொடங்கி விடுவாங்க. இவ்வாறு விரதம் மேற்கொள்கிறவங்க விரத காலத்தில் அதிகாலையில் மாலையிலும் குளிர்ந்த நீரில் குளிக்கணும். இதனால் உடலும் மனமும் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். விபூதி, சந்தனம், குங்குமம் போன்ற பூசிட்டு பூஜைகள் செய்து அவரவர் வசதிக்கு ஏற்ப 108 அல்லது 1008 சரவண கோஷங்கள் முழங்க வேண்டும். விரத காலம் முழுவதும் ஒருவேளை அளவோடு சைவ உணவருந்தி இரவில் பழம், பால் போன்ற இலகு ஆகாரங்கள் உட்கொள்ள வேணுங்க. உபவாசம் இருக்க வேண்டும். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் விரத காலங்களில் கருப்பு, நீலம், ஆரஞ்சு, காவி போன்ற நிறங்கள் உள்ள வேஷ்டிகளையே கண்டிப்பாக அணிய வேண்டும். விரதத்தின் போது வீட்டு விளக்கான பெண்களின் அருகாமையை தவிர்க்க வேண்டும். விரதம் இருக்கும்போது மது, சிகரெட்டு போன்ற போதை பொருட்களை பயன்படுத்தவே கூடாதுங்க. சபரிமலை செல்லும் பக்தர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் பிரம்மச்சரிய விரதங்க. மாலை போட்டிருக்கும் போது பகல் நேரத்தில் உறங்குவதை தவிர்க்க வேணுங்க. இரவில் தூங்கும்போது தலையணை, மெத்தை போன்ற இதெல்லாம் தவிர்த்து தரையில், அதாவது வெறும் துண்டு இல்லைன்னா ஏதாவது எதுவுமே கூட விரிக்காமல் படுத்து உறங்க வேண்டும் என்பது ஐதீகங்க. இந்த மாதிரி சபரிமலைக்கு நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. பக்தியோட அந்த ஐயப்பனை தரிசனம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது மனதார நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அந்த ஐயப்பனே உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐயப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனமாற வேண்டுகிறேன். நன்றி.